ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மாமி vlogs. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து டே இன் மை லைஃப் வித் மை டாட்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு டிஐஒய் ஆக்டிவிட்டி பண்ணலான்னு தோணுச்சு. அதனால் சரி டிஷர்ட் கலரிங் வந்து ரொம்ப நாளாக பண்ணணுன்னு பார்த்து வச்சுருந்தேன். சரி அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 பிளெயின் ஒயிட் டிஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒன்று பாப்பாக்கு ஒன்று. தென் இந்த ஃபேப்ரிக் கலரு வாங்கியிருந்தேன். இதிலே வந்து கிளியராக எப்படி யூஸ் பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்து டிஷர்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீன்வைல் பாப்பாவை பிஸியாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஒரு 3 ஆக்டிவிட்டி யோசித்து வச்சுருக்கேன். ஸோ அது போக போக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவிட்டி நம்பர் 1 வந்து இது தான். ஸோ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி அவுட்லைன் எல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கலர்ஸ் எல்லாம் செட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஷேப்ஸில் வந்து செட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனும் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் கிராஜுவலாக கலர்ஸும் கற்றுப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் கலர்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நான் ஒரு பக்கம் கலரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரெயின்போ டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்படியே பார்த்து ட்ரேஸ் அவுட் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் டிஷர்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததால் எனக்கு அவ்வளோ விசிபிளாக தெரியல. சரி அதில் என்ன கலர் இருக்கோ அப்படியே அதை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் அந்த ரெயின்போவோடு விட்டுருந்தாவே நல்லா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி சிம்பிளாக இருக்கே, கீழே ஏதாவது எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மான்னு எழுதலாம் அப்படின்னு அது ஒரு ரஃப்பாக ஒரு பேப்பரில் எழுதி அதில் எழுதினேன். அவ்வளோ ஒன்றும் நல்லாவே வரல. ஏன்னா எனக்கு யூஸ்வலாகவே ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். சரி அது இன்னும் டிஷர்ட்டில் எழுதுகிறப்போ இன்னும் ஒரு மாதிரி சொதப்பல் ஆயிடுச்சு. தென் பாப்பா வந்து அவங்களோட டிஷர்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. பட் எவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். தென் 2 டிஷர்ட்ஸும் நல்லாவே வந்திருந்தது. தூரத்துலேருந்து பார்த்தா நல்லா தான் இருக்குது. கிட்ட பார்த்தா தான் ஃப்ளாஸ் எல்லாம் தெரியுது. டிஷர்ட்டை போட்டு ஏதாவது ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வந்து மூடு மாறிடுச்சு. பார்க்குக்கு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி கிளைமேட்டும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருந்தேன். டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock ஆகுது மார்னிங்கு. இவ்வளோ நேரத்துக்கு போனால் யாருமே இல்லை பார்க்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சரி போகலாம் அப்படின்ட்டு அகெயின் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி இப்போ கையோடு அந்த ஃபோட்டோ ஷூட்டை பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் விட்டால் அப்படியே போயிடும் அப்படின்றதுனால அதுக்கான திங்ஸ் எல்லாம் செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா பாப்பாவோட 2nd பர்த்டேக்கு நானே வீட்டில் ரெடி பண்ணது தான். ஏன்னா அவங்க பர்த்டே தீம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தீமு. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃப்ளார்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு அப்போது பண்ணது அப்படியே பத்திரமா எடுத்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதுக்கு ரீயூஸ் பண்ணிட்டேன். நல்லாவே வந்திருந்தது. அண்ட் எங்களோட அந்த ஷூட் வந்து இப்படி தான் போச்சு. நாங்களே ட்ரைபாட் வச்சு எடுத்த ஒரு ஷூட் தான். இது காப்பிரைட் இஷ்யூவால் என்னால் இதில் மியூசிக் ஆட் பண்ண முடியல. பட் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோட்டோ ஷூட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லன்ச் டைம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தாலியா கிச்சடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தாலியா அண்ட் மூங் தால் 2ம் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 minutes சோக் பண்ணி வச்சுருங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல பாப்பாவை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு நான் என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறேன்னு. ஸோ ஆல்ரெடி ஒரு ஆக்டிவிட்டி ஷேர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் ஆக்டிவிட்டி நம்பர் 2. இந்த மாதிரி பாப்சிக்கல் மோல்டு எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி போட சொல்லியிருந்தேன். ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் கலர் டிஃப்ரென்ஸும் அவங்க கற்றுப்பாங்க. தென் ஆக்டிவிட்டி நம்பர் 3 வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லா ஸ்டிக்ஸையும் வந்து ஒட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்ட ரொம்ப பிஸியாக அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் பீஸ்ஃபுல்லாக குக்கிங் க்ளீனிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பேக் டு குக்கிங். ஸோ இந்த டாலியா கிச்சடி பண்ணுறதுக்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாமே குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உங்களுக்கு என்ன மசாலா ஐட்டம்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3 to 4 விசில்ஸ் விட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா நெய்யில் முந்திரி கூட வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒயிட் ரைஸுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இது வந்து
ஹெல்த் கான்ஷியஸ்க்காக எடுத்த ஒரு டெசிஷன் தான். நாங்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹெல்த் கான்ஷியஸ் எல்லாம் கிடையாது. பட் ரீசெண்ட் டேஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க எனிதிங் இன் ஒயிட் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு, லைக் சுகர், மைதா, ஒயிட் ரைஸ் எல்லாமே. பட் பீயிங் அ சவுத் இண்டியன் கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியாது, லிமிட் வேணால் பண்ணலாம். ஸோ அதனால தான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த தாலியா வந்து யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இது பருப்பு சாதத்துக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்மளால் அது சாப்பிட முடியலனா கூட அட்லீஸ்ட் கிட்ஸுக்கு வந்து இதை கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவை. பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் நேப் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் எனக்கான ஃப்ரீ டைம். ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த பைப் கிளீனர் வச்சுட்டு ஆல்ரெடி ஒரு சன்ஃப்ளவர் அண்ட் ஃப்ளவர் பாட்டெல்லாம் நான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளவர் பொக்கே தான் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல, ரீசெண்ட் டேஸில் இந்த பைப் கிளீனிங் கிராஃப்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ என்னோடய அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் அண்ட் ஹோம் ஃபோட்டோஷூட் ஐடியாஸ் இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.